டிவி எல்லாம் உடச்சி போட்டு வண்டியெல்லாம் உடைச்சிட்டு இழுத்து கொண்டு ஆற்றுல டூ வீலர்லாம் தள்ளி விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விசாரித்தாங்க. எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இங்கே போலீஸில் வந்து எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி டிஎஸ்பியும் எஸ்எம்மாவும் வந்தாங்க. தெருவில் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. கேட்டுட்டு இங்கே என்ன நம்ம நடந்துச்சுன்னு எல்லாம் அது வந்து சொன்னிச்சுவா. ஏன் ஒருத்தர் உங்களால் மறிக்க முடியாதுன்னு கேட்டாங்க. எங்களால் மறிக்கிற சக்திக்கே அங்கே வரல. ஒரு 50 பேர் கணவருக்கும் வந்தாங்க. வந்து அதாவது கல்லையும் கட்டி அடிக்கவும் நாங்கள் அங்கே விளையிட்டோம். ஒருத்தருமே இல்லை அப்படின்னு எல்லாம் நாங்கள் விளைவி நின்னோம் அப்படின்னு அது சொன்னிச்சுவோம். இங்கே கபிசலத்தில் கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் வந்து இந்த கும்பலுக்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அவர் தான் 40 பேர் 50 பேர் அழைச்சிட்டு வந்து இங்கே அடிச்சதாக சொல்கிறாங்க. அவரை முக்கியமாக அவர் கைது பண்ணுங்கிறது தான் எங்கள் கட்சியிலேருந்து எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை. இல்லை எல்லாருமே கலந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு சாதியாகவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக வந்து அவங்க கூடுனது வந்து மதுவால் தான். அங்கே எல்லாமே கலந்துருக்காங்க. முக்கியமான காரணம் வந்து மது தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த காரணமும் அதான் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையிலேருந்து அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் எங்களோட கோரிக்கை.